சென்னையில் ஒரு பனி படர்ந்த டிசம்பர் மாத இரவு. தேவகியின் மகள்கள் விடுமுறைக்காக வெளியூர் சென்றிருந்ததால் நீண்ட நாட்களுக்குப் பிறகு தேவகியும் அவர் கணவர் ஷண்முகமும் வீட்டில் தனியாக இருந்தனர். அப்போது தேவகியின் தோழி மங்கா அங்கு வந்தாள். மங்கா சிரித்துக்கொண்டே, "அக்கா, வீடே அமைதியா இருக்கே. பிள்ளைகள் இல்லாத இந்த நேரத்தை நீங்களும் அண்ணனும் சந்தோஷமா செலவிடுங்க. ஒருத்தருக்கொருத்தர் அதிக நேரம் ஒதுக்கி மனசு விட்டு பேசி மகிழுங்க" என்று உற்சாகப்படுத்தினாள். தேவகி புன்னகையோடு, "நிச்சயமாக மங்கா, வேலையிலேயே நேரத்தை செலவிடாமல் இந்த விடுமுறையை நன்றாக பயன்படுத்திக் கொள்கிறோம்" என்றாள். மங்கா கிளம்பும்போது ஷண்முகம் வீட்டிற்குள் வந்தான். "என்ன, உன் தோழி இவ்வளவு சந்தோஷமாக பேசிவிட்டு போகிறாள்?" என்று கேட்டான். அதற்கு தேவகி, "நம்மை கொஞ்சம் ஜாலியாகவும் ஒருத்தருக்கொருத்தர் துணையாகவும் இருக்க சொல்லிவிட்டு போகிறாள்" என்று கூறிவிட்டு சமைக்கச் சென்றாள். அன்று இரவு ஷண்முகத்திற்கு பிடித்த வெங்காய அடையை சுட சுட பரிமாறினாள் தேவகி. உணவின் சுவையில் திளைத்த ஷண்முகம், "ரொம்ப அருமையா இருக்கு தேவகி, நன்றி" என்றான். சாப்பிட்டு முடித்ததும் இருவரும் அமர்ந்து பழைய நினைவுகளைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். தேவகி மெதுவாக, "நமக்கு திருமணமாகி இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன. இப்போதும் நாம் அதே அன்புடனும் நெருக்கத்துடனும் இருப்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது" என்றாள். ஷண்முகம் அவளின் கைகளைப் பற்றிக் கொண்டு, "ஆமாம் தேவகி, நீ என் வாழ்க்கையில் வந்தது நான் செய்த பாக்கியம்" என்றான். அடுத்த சில நாட்களை அவர்கள் மிகவும் இனிமையாக கழித்தனர். ஒருவரையொருவர் கவனித்துக் கொள்வதும், ஒன்றாக அமர்ந்து உணவு உண்பதும், மாலையில் நடைப்பயிற்சி செல்வதுமாக அந்த விடுமுறை நாட்கள் நகர்ந்தன. நீண்ட இடைவேளைக்குப் பிறகு கிடைத்த அந்த தனிமை அவர்களுக்குள் இருந்த பிணைப்பை மேலும் வலுப்படுத்தியது. ஒருவருக்கொருவர் காட்டிய அன்பும் அக்கறையும் அந்த இல்லத்தில் மகிழ்ச்சியை நிறைத்தது. அடுத்த சில நாட்கள் அவர்களுக்குள் ஒரு புதிய உற்சாகத்தை தந்தன. காலையில் எழுந்தவுடன் இருவரும் சேர்ந்து வீட்டு வேலைகளை செய்வது, பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டே காஃபி குடிப்பது என ஒவ்வொரு தருணத்தையும் ரசித்தனர். ஒரு நாள் மாலை தேவகி மெதுவாக சொன்னாள், "இந்த குளிர்காலத்துல நாம எங்காவது வெளியே போயிட்டு வரக்கூடாது? ரொம்ப வருஷம் ஆச்சு நாம 2 பேரும் மட்டும் தனியா பீச்சுக்கு போய்." ஷண்முகம் உடனே சம்மதித்தான். இருவரும் சென்னை மரீனா கடற்கரைக்கு சென்றனர். அலைகளின் ஓசைக்கும் குளிர்ந்த காற்றுக்கும் நடுவே மணலில் அமர்ந்து தங்கள் இளமை காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். "நினைவிருக்கா தேவகி, கல்யாணமான புதுசுல நாம இதே இடத்துக்கு வந்தப்போ நீ எவ்வளவு வெக்கப்பட்டேன்னு?" என்று ஷண்முகம் கேலி செய்ய, தேவகி அவன் தோளில் சாய்ந்து கொண்டு சிரித்தாள். அந்த நிமிடம் அவர்களுக்குள் இருந்த நெருக்கம் சொற்களை தாண்டியது. வீட்டிற்கு திரும்பியதும் ஷண்முகம் தேவகிக்காக ஒரு சர்ப்ரைஸ் வைத்திருந்தான். அழகான மல்லிகை சரமும் அவளுக்கு பிடித்த இனிப்புகளும் வாங்கி வந்திருந்தான். "இத்தனை வருஷத்துல எத்தனையோ வேலை பலுவுல உன்னை சரியா கவனிச்சுக்க முடியாம போயிருக்கலாம். ஆனா இனிமே அப்படி இருக்காது" என்று அவன் அன்போடு சொன்னது தேவகியை நெகிழச் செய்தது. இரவு உணவிற்கு பின் இருவரும் பால்கனியில் அமர்ந்து நிலவை பார்த்தபடி பேசிக் கொண்டிருந்தனர். பிள்ளைகள் இல்லாத அந்த 10 நாட்களும் அவர்களுக்கு வெறும் விடுமுறை அல்ல, அது அவர்களின் திருமண வாழ்க்கையின் 2ஆம் வசந்தமாக அமைந்தது. ஒருவரையொருவர் ஆழமாக புரிந்து கொள்வதும் அன்பை பகிர்ந்து கொள்வதும் தான் உண்மையான மகிழ்ச்சி என்பதை அவர்கள் மீண்டும் உணர்ந்தனர். மறுநாள் மங்கா மீண்டும் வந்தாள். தேவகியின் முகத்திலிருந்த பொலிவை பார்த்தே அவளுக்கு புரிந்துவிட்டது. "என்ன அக்கா, நான் சொன்னது பலன் கொடுத்ததா? நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல" என்று கண்ணடித்தாள். தேவகி புன்னகையுடன், "ஆமாம் மங்கா, உறவுகளுக்குள்ள ஒரு இடைவேளை வரும்போது இது மாதிரி ஒரு தனிமைதான் அந்த உறவை மீண்டும் புதுப்பிக்குது. ரொம்ப நன்றி" என்றாள். கதையின் போக்கில் ஒரு சிறிய திருப்பம் ஏற்பட்டது. மங்கா அடிக்கடி வீட்டிற்கு வந்து செல்வதும் தேவகியிடம் உரிமையாக பேசுவதும் ஷண்முகத்திற்கும் மங்காவிற்கும் இடையே ஒரு நல்ல நட்புறவை ஏற்படுத்தியிருந்தது. ஒரு நாள் மதிய நேரம் தேவகி அருகில் இருக்கும் கடைக்கு சென்றிருந்தபோது மங்கா தற்செயலாக வீட்டிற்கு வந்தாள். ஷண்முகம் மட்டும் ஹாலில் அமர்ந்து ஏதோ படித்து கொண்டிருந்தான். "என்ன, அண்ணன் மட்டும் தனியா இருக்கீங்க, அக்கா இங்க?" என்று கேட்டுக்கொண்டே மங்கா உள்ளே வந்தாள். ஷண்முகம் புன்னகையுடன், "அவ கடை வரைக்கும் போயிருக்கா மங்கா"
இப்ப வந்துடுவா. உட்காரு, காஃபி ஏதாவது சாப்பிடுகிறாயா என்று கேட்டான். மங்கா அவனுக்கு அருகில் அமர்ந்து, பரவாயில்லை அண்ணன், அக்கா வந்ததும் குடிச்சுக்கிறேன். ஆமா, இந்த 10 நாள் லீவு உங்களுக்கு எப்படி போகுது? அக்கா உங்கள நல்லா கவனிச்சுக்கிறாங்களா என்று குறும்பாக கேட்டாள். சண்முகம் சிரித்துக்கொண்டே, ஆமாம் மங்கா, நீ கொடுத்த ஐடியா எல்லாம் நல்லா வேலை செய்யுது. தேவகி இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. எங்க 2 பேருக்கும் இடையில இருந்த அந்த பழைய நெருக்கம் திரும்பவும் வந்த மாதிரி ஒரு உணர்வு என்றான். மங்கா சண்முகத்தின் கையை பிடித்து, அண்ணன், அக்காவுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கணும். நீங்க 2 பேரும் எப்பவும் இதே மாதிரி ஒருத்தருக்கொருத்தர் துணையாக நெருக்கமாக இருக்கணுங்கிறது தான் என் ஆசை என்று மனதார சொன்னாள். அந்த நேரத்தில் தேவகி உள்ளே வந்தாள். இருவரும் சகஜமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த அவளுக்கு எந்த தயக்கமும் ஏற்படவில்லை. ஏனென்றால் மங்கா தங்கள் குடும்பத்தின் ஒரு அங்கமாக மாறிவிட்டாள் என்பது அவளுக்கு தெரியும். மூவரும் சேர்ந்து அமர்ந்து அன்றைய மத்திய நேரத்தை கலகலப்பான பேச்சுகளுடன் கழித்தனர். அந்த விடுமுறை காலம் அவர்களுக்குள் இருந்த உறவுகளை இன்னும் ஆழமாக்கியது. மூவரும் சேர்ந்து வெளியூர் செல்ல முடிவெடுத்தனர். தேவகிக்கு மலை பிரதேசங்கள் என்றால் மிகவும் பிடிக்கும் என்பதால் அவர்கள் அனைவரும் கொடைக்கானலுக்கு பயணம் சென்றனர். அங்குள்ள ஒரு அழகான காட்டேஜில் தங்கினார்கள். மறுநாள் காலை மலைப்பகுதியின் இதமான குளிரில் தேவகிக்கு சற்று அசதியாக இருந்ததால், நீங்கள் மங்காவும் மட்டும் போய் அந்த ஏரிக்கரையை சுற்றிவிட்டு வாருங்கள், நான் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு வருகிறேன் என்று கூறினாள். சண்முகமும் மங்காவும் வெளியே கிளம்பினார்கள். பனிமூட்டமான அந்த சாலையில் இருவரும் மெதுவாக நடந்து சென்றனர். சுற்றிலும் அமைதி, பறவைகளின் சத்தம் மட்டுமே கேட்டது. மங்கா மெதுவாக பேசத் தொடங்கினாள். அண்ணன், இந்த இயற்கை எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல நாம 2 பேரும் மட்டும் தனியா நடக்கிறது ரொம்ப நிம்மதியா இருக்கு. சண்முகம் அவளை பார்த்து புன்னகையுடன், ஆமா மங்கா, வீட்ல எப்பவும் ஏதோ ஒரு சத்தம் வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்போம். இப்போ இப்படி உங்ககிட்ட நிதானமா பேசிக்கிட்டு வர்றது எனக்கும் மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. வழியில் இருந்த ஒரு பெஞ்சில் இருவரும் அமர்ந்தனர். மங்கா சண்முகத்தின் கைகளை பிடித்து, அண்ணன், உண்மையிலே அக்கா கொடுத்து வைத்தவர். உங்களைப் போல ஒரு அன்பான கணவர் அவளுக்கு கிடைத்திருக்கார். நீங்க அவளை எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினாள். சண்முகம் அவள் கைகளை மென்மையாக தட்டி, நீயும் அப்படித்தான் மங்கா. நம்ம குடும்பத்துல ஒருத்தியா இருந்து செய்யற உதவிகளும் நீ கொடுக்கிற ஐடியாக்களும் தான் எங்களை இன்னும் சந்தோஷமா வச்சிருக்கு. உன்கிட்ட இருக்கும்போது எனக்கு ஒரு புது தெம்பு கிடைக்குது என்றான். இருவரும் ஒருவரையொருவர் கண்களை பார்த்து புன்னகைத்துக் கொண்டனர். அந்த தனிமை அவர்களுக்குள் இருந்த நட்பையும் பரஸ்பர மரியாதையையும் இன்னும் அதிகமாக்கியது. ஒரு நீண்ட உரையாடலுக்குப் பிறகு மனநிறைவோடு காட்டேஜுக்கு திரும்பினார்கள்.